வழக்கு நடைபெறும் போதே நீதிபதிகளின் போக்கை பார்த்துவிட்டு தமிழக அரசே ஒத்துக்கொண்டு விட்டது இது கஸ்டடியல் டெத்து தான் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லை, அவங்க நீங்கள் சிபிஐ கூட மாற்றிக்கோங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க இறங்கி வந்துட்டாங்க. காரணம், நீதிபதிகள் அவர்களுக்கு எதிராக கொடுத்த அப்சர்வேஷன். அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னதுன்னா, ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தனை கொலை செய்கிற நேரத்தில் கூட இது போன்ற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்டரில். 44 இடங்களில் காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மிளகா பொடியை அவரோட ப்ரைவேட் பார்ட்ஸு, மூஞ்சி, வாய் போன்ற பகுதிகளில் தடையிருக்காங்க. இது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு 8ஆம் தேதி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி மாவட்ட நீதிபதி திரு சுந்தர் ஜலால் அவர்கிட்ட, சுந்தர்லால் சுரேஷ் என்பவர்கிட்ட இப்போ இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. காரணம், இவங்க ஏற்கனவே கோயிலில் போய் அங்கேருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து இவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு பார்வை மகஜர் தயார். அங்கே வந்து நடக்கிற குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது எவிடன்ஸ் கலெக்ஷன். அதை எரைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே கிடந்த பைப்பு எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி மூட்டையில் கொண்டு போயிருக்கு. பைப்பால் அடித்த இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணவங்க, கம்பால் அடித்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வீடியோலலாம் வந்து வந்தது இன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில். அந்த கம்பெல்லாம் கைப்பற்றப்படலை. அதே போல் சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. அதை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியல. இப்போ கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே வந்து இன்றுக்குள்ளே, நாளைக்குள்ளே அந்த நீதிபதி, ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதிபதி கிட்ட பூராத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு வழக்கை மறுபடியும் 8ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் முதல் ஆளாக எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொன்னார். அதுக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சரியா பதிலை கொடுத்தது. நீங்க இதே பொலிட்டிசியன் தான் வந்து நீங்க ஏற்கனவே பண்ணீங்க. இவங்க அரசு நடக்கும்போது அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் நீங்க பண்ணாதான் அவங்க பண்றாங்க. அதனால வந்து இது ஒன்றும் தப்பு கிடையாது. எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சி செய்யற தப்பை சுட்டி காட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத அப்ரிசியேட் பண்ணாங்க. அதனால 8ஆம் தேதி மீண்டும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கப்படும் வந்து நீதிமன்றம் கூறியிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான வழியில் இந்த வழக்கு போகுது. அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டாங்க, ஏற்கனவே எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்கன்னு. வெளியே நீங்கள் எல்லாரும் நியூஸில் 10 லட்சம் 5 லட்சம் போடுறீங்க. அவங்க தமிழக அரசே ஒத்துக்குச்சு. இது வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல. அது எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. விக்டிம் காம்பன்சேஷனுக்கு கீழே எவ்வளோ ரூபாய் கொடுக்க போறீங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் வந்து தமிழக அரசு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 8ஆம் தேதி அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலிக்கு வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.